ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் சிக்கனும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு வைக்கிறது இப்படின்ட்டு பார்க்க போகிறோம். முதல்ல போல் ஒன்று ஹீட் பண்ண வச்சிருக்கிறேன். செய்கிறது இப்போ பாயில் எண்ணெய் விட்டோன்னா எண்ணெய் சூடாகிட்டு ஹீட் பண்ணியாச்சு. நான் இதில் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக. அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டோம். அந்த வெங்காய வாசம் போகும் வரையும் கொஞ்சம் தாளிக்கணும். அதை கொஞ்சம் நேரம் விடுவோம். அதை வெங்காய வாசம் அது போயிடும், பச்சை வாசங்கள் போயிடும். போன பிறகு தான் நாங்கள் அதை மிக்சியில் மிக்ஸ் பண்ணி போட்டோம். பிறகு இதில் ஒரு சில்லி நான் பெருசாக ஜூஸ் பண்ணுறேன். அப்போ சில்லியும் கருவேப்பிலையும் ஜூஸ் போட்டுப்பேன். சில்லி உரைக்குமென்றதுக்காக நாங்கள் கூட உரைப்பு சாப்பிட மாட்டோம். அதனால் ஒரு சில்லி ஒன்று போட்டுக்கிறேன். கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணியிருக்கு. ஆட் பண்ணி ஒரு 5 to 3 மினிட்ஸ் விடுவோம். அதை பாயில் பண்ண பிறகு நாங்கள் இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். அதான் முதல்ல நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி வச்சுருக்கிறேன். மூன்று ஏலக்காய் எல்லாம் நான் வாசனை திரவியம் அதில் போடையில், அதால் இப்படி போடுறேன். மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை தாண்டி எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு சூடாகிறதுக்கு எண்ணெயில் எல்லாம் செயல்படும். அப்போ தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுந்து அரைச்சி வச்சுருந்தேன். நான் அதை இதில் போடுறேன். ஆட் பண்ணி விட்றேன். ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகும் வரையும் கொஞ்ச நேரம் ஒரு 2-3 5 மினிட்ஸ் வரையும் விடுங்கோ. அது அந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகும் வரையும் தான் கொஞ்சம் கறி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் இதோட ஒரு தக்காளி பழம் வெட்டி சின்ன சின்ன நறுக்கி வச்சு அதை ஆட் பண்ணுறேன். ஒரு தக்காளி பழம் எனக்கு போதும். இதுக்கு
ஒரு ஓரளவான ஆக பெருசும் இல்லை ஆக சின்னனும் இல்லை ஒரு நடுத்தர தக்காளி பழம். அதை நான் இதில் ஆட் பண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி தக்காளி வாசம் போகும் வரையும் ஒரு 1 to 5 மினிட்ஸ்க்குள்ளே விடுவோம். விட்ட முடிய இதோட நான் சிக்கன் துப்புரவாக்கி கழுவி எல்லாம் வச்சுக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டு. அதை இதில் ஆட் பண்ணுறேன். இது ஊட் சிக்கன்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அளவாக உப்பு இருக்கும்னு சொல்லி பாருங்க. பார்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி விடுங்க. ஒரு 15 to 20 minutes ஒரு அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி விடுங்க. இப்போ பாருங்க 20 minutes ஆகிட்டு பாருங்க எண்ணெய் திரண்டு இருக்குது. நீங்கள் பாருங்க எண்ணெய் திரண்டு இருக்கு. கறி ரெடி ஆகுது. சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுது. இப்போ பாருங்க